10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.7 6வது கணக்கு பார்க்குறோம். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பு 32,805 மற்றும் 6வது உறுப்பு 12,215 எனில் 12வது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை எழுதிடலாம். கொடுக்கப்பட்டுள்ளது T9 9வது உறுப்பு 32,805 மற்றும் 6வது உறுப்பு T6 என்பது 1215. கணக்கிட வேண்டிய மதிப்பு என்ன? 12வது உறுப்பு. அப்ப கணக்கிட வேண்டியது T12. Tn ஃபார்முலா எழுதிக்கலாம். Tn ஈக்குவல் டு AR⁻n-1. இப்போ இந்த இடத்துல T9 அப்படிங்கிறத இந்த ஃபார்முலாவில் கொடுத்துடலாம். ஏ தெரியாது, 6 தெரியாது, எண்ணுக்கு பதிலாக 9 - 1 எதற்கு சமம்னா 32,805க்கு சமம். இதை சுருக்கிக்கிட்டோம்னா AR⁻9 - 1 8 ஈக்குவல் டு 32,805. இது சமன்பாடு 1ன்னு கொடுத்துடலாம். அடுத்த மதிப்பு 6வது உறுப்பு T6 ஈக்குவல் டு AR⁻6 - 1 ஈக்குவல் டு 1215. இதை சுருக்கலாம். அப்போ A 6 - 1 5, AR⁻5 ஈக்குவல் டு 1215. இதை சமன்பாடு 2ன்னு கொடுத்துடலாம். சமன்பாடு 2ஐயும் 1ஐயும் வகுக்கலாம். அதாவது 1/2. ஒன்றாவது சமன்பாடு AR⁸8 பை இரண்டாவது ஒன்றில் AR⁸5ன்னு இடது பக்கம் இருக்கு. வலது பக்கம் 32,805 பை 1215. ஏஏ கேன்சல் ஆகிடும். 8ல் 5 போயிடுச்சுன்னா மீதி 3. இந்த 32,805 1215 வகுக்கலாம். 2 முறை வரும். 2 பெருக்கல் 5 10க்கு 0 மீதி 1 1 2 1 3 2 2 4 1 2 இதை மைனஸ் பண்ணலாம். 0 - 0 0 8 - 3 5 பாரோ வாங்கிட்டோம்னா 12 - 4ஓட மதிப்பு 8 5. இதில் 7 முறை நமக்கு வகுப்படும். 7 5 35 மீதி 3 1 7 7 3 10க்கு 0 மீதி 1 2 7 14 1 15க்கு 5 மீதி 1 1 7 7 1 8. ஸோ அதே மதிப்புங்கிறனால கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு வேல்யூ 0 ஆகிடும். எந்த எண்ணால் வகுத்தோம்? ஒரு முறை 27 முறை வரும். அப்போ மதிப்பானது R³ ஈக்குவல் டு 27ன்னு கிடச்சிருக்குது. இதை சுருக்கலாம். R³ ஈக்குவல் டு 27 அப்படிங்கிறது 3இன் 3 மடங்கு ஆகும். அப்போ 3/3. அடிமானம் சமமாக இருந்ததுன்னா அடுக்குகளை சமப்படுத்தலாம். அடுக்குகள் சமமாக இருந்ததுன்னா அடிமானத்தை சமப்படுத்திக்கலாம். இந்த இடத்துல அடுக்குகள் சமமாக இருக்கு அப்படிங்கிறதுனால R ஈக்குவல் டு மதிப்பானது 3. R கணக்கிட்டுட்டோம். ஏயின் மதிப்பு தெரியணும். அடுத்து R ஈக்குவல் டு 3 என ரெண்டாவது சமன்பாட்டில் கொடுத்துக்கலாம். 2இல் பிரதியிட. இரண்டாவது சமன்பாடு AR⁻5 6க்கு 3/5 ஈக்குவல் டு 1215. இப்போ 1215 3 வகுத்துட்டு வரலாம். பகா எண்ணால் வகுக்கிறங்கிறப்ப 1215 2ஆல் வகுப்படாது. 3ஆல் வகுத்துட்டோம்னா 4 3 12 1 வகுப்படாது 0 15 I 3 15. திரும்ப 3ஆல் வகுக்கலாம். 1 3 3 மீதி 1 3 9 மீதி 1 I 3 15. திரும்ப ஒரு 3ஆல் வகுத்துட்டோம்னா 4 3 12 மீதி 1 I 3 15. 3ஆல் வகுக்கிறோம். 1 3 3 மீதி 1 I 3 15. 15 3ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா 5 முறை வரும். 5 அப்படிங்கிறது ஒரு ஒற்றை எண் தான். 5ஆல் வகுத்துட்டோம்னா மதிப்பு 1. A 3/5 ஈக்குவல் டு 3ஆல் 5 முறை வகுத்திருக்கிறோம். அப்போ 3/5 பெருக்கல் 5. இதை மாற்றி எழுதிக்கலாம். 3 பெருக்கல் 3/5 5 பெருக்கல் 3/5. ரெண்டு பக்கமும் 3/5 3/5 சமமாக இருக்கு. அப்போ ஏவோட மதிப்பானது எதற்கு சமம் நமக்கு? therefore A ஈக்குவல் டு 5. கணக்கிட வேண்டியது A மற்றும் 6 தான் அப்படிங்கிறது கிடையாது.
இடது பக்கமும் வலது பக்கமும் 3 பவர் 5 சமமாக இருக்கிறதுனால ஏ ஈக்குவல் டு 5ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஏயின் மதிப்பும் ஆரின் மதிப்பும் கணக்கிட்டுட்டோம். 12வது உறுப்பு கணக்கிடணும். T12 ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் n-1 12 - 1ன்னு எழுதலாம். ஏயின் மதிப்பு 5, ஆரின் மதிப்பானது 3 பவர் 12 - 1. அப்போ மதிப்பு 5 பெருக்கல் 3 பவர் 11. இது தேவையான 12இன் மதிப்பாகும். therefore T12 ஈக்குவல் டு 5 பெருக்கல் 3 பவர் 11. தேங்க்யூ.